வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்டன்சி சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 12th அக்கௌண்டன்சியில் 10 யூனிட்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு செகண்ட் மிட்டமில் என்ன சாப்டர்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் எதாவது வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். இப்போது செகண்ட் மிட்டம்க்கு அடுத்து நமக்கு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், இந்த அரையாண்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொது தேர்வு மாதிரி நினச்சி படிக்கணும். ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நினச்சி நீங்கள் படித்து எழுதும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல் புக்கு வந்து இதில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஈவனாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம், குவார்டர்லி அப்படிங்கிற மாதிரியே ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. பட் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் வந்து கண்டிப்பாக பெற முடியும். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலாக 10 சாப்டர் இருக்குது. சார் அந்த 10 சாப்டரில் எந்தெந்த சாப்டர் ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும்? இல்லை இப்போ நான் வந்து ஆஃப் இயர்லியில் நான் ஒரு 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் தியரிஸு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் சம்ஸு, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வீடியோக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரியே காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம இந்த சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான ரிப்ளை வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் போஸ்ட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுப்போம். ஓகே, ரைட். ஸோ இப்போ டோட்டலாக அந்த 10 சாப்டர்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஃபண்டமெண்டல், குட்வில், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். ஸோ இந்த 3rd ஒன்லேருந்து 6th ஒன் வரையும் நமக்கு ஒரு கண்டினியூ சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்ட்னர்ஷிப்போடைய ஃபண்டமெண்டலை பார்ப்பீங்க, அப்புறம் குட்வில்லு, அப்புறம் ஒரு பார்ட்னர் உள்ளே சேர்த்தா எப்படி அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ஒரு பார்ட்னர் வெளியே போனாலோ இல்லை டெத் ஆகிட்டாலோ என்ன பண்ணணுங்கிறது. ஸோ இது ஒரு கண்டினியூவான சாப்டர். பட் இந்த 3rd ஒன்றும் 4th ஒன்றும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த 4th ஒன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஐ திங்க் ஒரு 11 சம் தான் நமக்கு இருக்குது. ஒரு 11 சம்ஸ் இருக்குது. அந்த குட்வில் கால்குலேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 10 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், கண்டிப்பாக 1 மார்க்ஸ் வரும். ஸோ நான் சொல்கிறது 10 மார்க்குக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். நான் குறைஞ்சபட்சம் 10 அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ யூனிட் 4 நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருங்க, ரிப்பீட்டடாக அதை பார்த்துட்டே இருங்க, எழுதி பாருங்கள். ஓகேங்களா? யூனிட் 4 ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். சேம் திங் யூனிட் 1 and 2 கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பிகாஸ் யூனிட் 1 and 2ங்கிறது நீங்கள் ஸ்டார்டிங் ஜூன் ஜூலையில் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அது நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அது நீங்கள் 11th படித்ததுக்கான ஒரு பேஸ் தான். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவே தான் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாப்டர் 8. சாப்டர் 8 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அதில் 3 ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து அதுக்கு பெரிய லெவலில் கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வெயிட்டேஜும் நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா எது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? தென் சாப்டர் 9. சாப்டர் 9 இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் ரேஷியோஸ்லாம் இருக்கும். அதோடைய ஃபார்முலாஸ் முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்து 5th சாப்டர் 6th சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரிவால்வேஷன் அக்கௌண்ட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர் உள்ளே வரதுக்கான ஒரு அக்கௌண்ட் போடணும், அவர் வெளியே போகிறது குட்வில் கால்குலேட் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், ஸ்டெப்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து இல்லை சார் எனக்கு வந்து ரிவால்வேஷன் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு சொல்லித்தாங்கன்னு சொன்னால் கூட நான் உங்களுக்கு வீடியோ தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். தென் ஃபைனலி யூனிட் 10 தியரி. யூனிட் 10 கண்டிப்பாக வரும். தியரி வராது இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. 5 மார்க்கில் கூட வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா தியரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 5 மார்க்கில் கூட தியரி வரலாம். ஏன்னா யூனிட் 10லேருந்து வரலாம். ஆர் சாய்ஸ் தான் நமக்கு. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஏ தியரி வந்துட்டு பி சம்ஸ் கூட வரும். பட்டு பி சம்மை விட உங்களுக்கு தியரி ஈஸியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தியரியவே ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா கோத்ரோ பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த சாப்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th, 8, 9 and 10. இது படித்தாலே நீங்கள் போதும். நீங்கள் கேட்கல என்ன சார் நீங்கள் வந்து இப்போ டோட்டலாக
10 சாப்டர்ஸில் 6 சாப்டர் சொல்லிட்டீங்க அப்படின்னா எஸ் இந்த 6மே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததை கம்பேர் பண்ணும் பொழுது. சரிங்களா? த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் என்ட்ரிஸ்லாம் அதிகமாக இருக்கும், ரூல்ஸ் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபார்மேட்ஸை வந்து பொறுமையாக இது பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லிக்கு வேறு என்னென்ன மாதிரிலாம் வீடியோஸ் தேவைப்படுது, உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நம்ம SRA உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கேட்கலாம். குயிக் ரிப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணட்டும். தேங்க்யூ.